டெல்லியில் ஆம் ஆத்மி பெண் எம்பி ஸ்வாதி மாலிவால் தாக்கப்பட்ட விவகாரத்தில் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் மருத்துவ பரிசோதனை அறிக்கை தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். ஸ்வாதி மாலிவாலுக்கு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் 4 மணி நேரம் மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது. அதனுடைய அந்த அறிக்கையானது தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. அந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய தகவல்கள் என்ன? அதாவது கடந்த மே 13ஆம் தேதி டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்தில் அவரது உதவியாளர் வைபவ் குமாரால் தான் பலமுறை சரமாரியாக தாக்கப்பட்டதாக ஆம் ஆத்மி எம்பி ஸ்வாதி மாலிவால் குற்றம் சாட்டியிருந்தார். காவல்துறையில் தொடர்பாக அவர் அளித்த புகாரை தொடர்ந்து இந்த புகாரை உறுதி செய்வதற்காக நேற்றைய தினம் அவருக்கு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையிலே மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. காவல்துறையும் உடன் சென்றிருந்தனர். சுமார் 4 மணி நேரம் ஸ்வாதி மாலிவாலுக்கு மருத்துவ பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக அவர் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். வைபவ் குமார் தன்னை 7-8 முறை சரமாரியாக அறைந்தார், கீழே பிடித்து தள்ளினார், தன்னுடைய மார்பு, வயிறு மற்றும் கர்ப்பவாய் பகுதி போன்றவற்றில் காலால் எட்டி உதைத்தார் என்றெல்லாம் அவர் புகார்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருந்தார். மேலும் என்னை பிடித்து தள்ளியதில் என்னுடைய தலையானது அங்கிருந்த ஒரு மேஜையின் மீது மிக பலமாக மேஜையின் மீது பட்டு அடிபட்டது என்றெல்லாம் அவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். இவற்றையெல்லாம் உறுதி செய்வதற்காக அந்த மருத்துவ பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டது. தற்போது அந்த மருத்துவ பரிசோதனை அறிக்கைகள் என்பது வெளியாக இருக்கின்றது. அந்த பரிசோதனையில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால், அவருடைய இடது காலில் சிராய்ப்பு காயங்களும், அதே போல வலது கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கன்னம் ஆகியவற்றில் சிராய்ப்பு காயங்கள் இருப்பதாக அந்த மருத்துவ அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 4 இடத்தில் காயங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவருக்கு உள்காயங்கள் இருப்பதாகவோ அல்லது அவர் கூறியது போல தலையில் அடிபட்டதாக சொன்னார். அப்படி தலையில் அடிபட்டதற்கான அந்த காயங்களோ இருப்பதாக தெரிவிக்கப்படவில்லை. மேலும் வயிறு, மார்பு மற்றும் கர்ப்பவாய் ஆகிய பகுதிகளில் தன்னை பலமுறை அவர் காலால் எட்டி உதைத்தார் என்றெல்லாம் கூறியிருந்தார். அந்த பகுதியில் காயம் ஏதேனும் இருக்கிறதா என்பது குறித்து அந்த மருத்துவ அறிக்கையிலே வெளியாகவில்லை. எனவே அவர் கூறுவது போல அவர் உடலில் சில காயங்களும் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் கூறுவது போல வயிறு, மார்பு மற்றும் இதர பகுதிகளில் பலமாக தாக்கியதற்குண்டான அந்த விஷயங்கள் மருத்துவ அறிக்கையில இடம்பெறவில்லை. இது 2 தரப்புமே தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றனர். ஆம், ஸ்வாதி மாலிவால் தாக்கப்பட்டது உண்மைதான், பாருங்கள் மருத்துவ அறிக்கையை சொல்லிவிட்டது, அவருக்கு கண், கால் போன்றவற்றில் சிராய்ப்பு காயங்கள் இருப்பதாக சொல்லிவிட்டது, அவர் தாக்கப்பட்டது உண்மைதான் என்று ஸ்வாதி மாலிவால் தரப்பு ஆதரவு தரப்பினர் தெரிவிக்கின்றனர். மற்றொரு தரப்பினரோ இந்த மருத்துவ அறிக்கை உறுதி செய்து விட்டது. அவர் என்ன சொன்னார்? தலையிலே அடிபட்டு விட்டது, மார்பில் எட்டி உதைத்தார்கள், வயிறில் எட்டி உதைத்தார்கள், உள்காயங்கள் இருக்கிறது என்றெல்லாம் அவர் சொன்னார். ஆனால் மருத்துவ அறிக்கையிலே அப்படி எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. எனவே ஸ்வாதி மாலிவால் கூறுவது பொய் என்று பல்வேறு விமர்சனங்களும் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஆதரவானவர்கள் இந்த விமர்சனத்தை முன்வைத்து வருகின்றனர். எனவே இந்த மருத்துவ அறிக்கை 2 தரப்புமே தங்களுக்கு சாதகமாக பார்த்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.